போடப்படிக்கு அப்புறம் பிகாஸ் ஐ பிகேம் a bit slow. இப்போ ஹீரோன் வந்தால் ஒரு 4 பாட்டு இருக்கணும், 4 பாட்டு இருந்தால் இப்படி அவங்க ஆடணும், இப்படி பாடணும். டு வாட்ச் both of them has been an amazing experience. லைட்டாக மென்டலாக இருக்கும் சக்ஸஸ் ஆனால் ஒரு ப்ராப்ளம், இல்லாட்டி ஜாஸ்தி ஆட்டிடியூடுவாங்க, இல்லாட்டி கம்மி ஆட்டிடியூடுவாங்க. ஸோ ஐ even spoke to Rahman sir, took his permission. அது நெகட்டிவாக கூட போகலாம். சில பேர் நிறைய பயத்திலே வந்து பாதி பேர் படம் கேட்கல. Now it's come to a point where no more I am called his daughter, they call him my father. CM கூட பார்த்து லெட்டர் கொடுத்தாச்சு, கம்ப்ளைண்ட் about either sexual abuse or sexual violence or domestic violence. பயத்திலே வந்து வாழ்ந்து they ruin their lives. So for the first time in the world, we've made it a musical. In this episode of Beyond is Maatheyosi with Madhavan, we are going to have a wonderful conversation with Varalaxmi அவர்கள். Yes. வணக்கம். Welcome to the show. Thank you. நீங்க நிறைய பண்றீங்க. படங்கள் மட்டும் பண்ணல, சேஃப் சக்தின்னு ஒன்று பண்ணுறீங்க, ரோமியோ ஜூலியட் வச்சு ஒரு டான்ஸ் மியூசிக்கல் பர்ஃபார்மன்ஸ் ஒன்று பண்ணுறீங்க. ஆமாம். இவ்வளோ விஷயங்கள் பண்ணும்போது எப்படி ஃபோக்கஸ் பண்ண முடியுது? லைட்டாக மென்டலாக இருக்கும். பட் they say the most creative and genius people are a bit crazy. So I pride myself on being crazy ன்னு சொல்லலாம். So mixing, juggling, it is a bit chaotic, but it's fun. Fun. Yeah. விக்ரம் வேதா ட்ரெய்லர் பார்க்கும்போது மாதவன் அவர்களாகட்டும் இல்லை விஜய் சேதுபதி ரெண்டு பேரும் மாற்றி ஸ்க்ரீன் பசங்க சாப்பிட்டுக்கிறாங்க. நாங்கள் வந்து அப்படியே வாய்ப்புன்னு பார்த்துட்ருக்கோம். நீங்கள் ஏதாவது ஒரு நாள் உங்களுக்கு ஷார்ட் இல்லைனா கூட, இல்லை உங்களுக்கு ஷார்ட் முடிஞ்சுன்னா கூட அவங்களோட சீன்லாம் வந்து பார்த்துருக்கீங்க? இல்லை, யூஸ்வலாக வந்து கொஞ்சம் காம்பினேஷன்ஸ் கொஞ்சம் பிகாஸ் அவங்க ஷூட் இருக்கும்போது அங்கே இருக்க மாட்டோம். ஜென்ரல் they time it very beautifully and scheduling is done ரொம்ப நல்லா. ஸோ அப்போ என்ன இருக்கும்போது அவங்க டக்குன்னு லைக் ஆர்டிஸ்ட் அவங்க இருந்தாங்கன்னா அவங்க டக்குன்னு முடிச்சு நாங்கள் போயிடுவோம். ஸோ we won't be there because அந்த டைமில் I was shooting for 3 films back to back. ஸோ அவ்வளோ டைம் கிடைக்கல. பட் yes, I did witness கொஞ்சம் of the climax when Madhi sir and Vijay sir were acting, and to watch both of them has been an amazing experience because both are such seasoned actors. I mean ரெண்டு பேருமே அவ்வளோ ஒரு சீசன்டான ஒரு ஆக்டர்ஸ் and also very natural actors. அவங்க வந்து ரொம்ப அந்த ஸ்பான்டேனியஸாக ஒரு மேட்டர் வரும். ஸோ that's lovely to watch and if you can learn from them, it's amazing. It's really amazing. இப்போ நீங்கள் வந்து செம்ம ஜாலியாக பேசுகிறீங்க. இதே மாதிரி வரலட்சுமி வந்து நாங்கள் போடாப்பொடியில் தான் கடைசியாக பார்த்தோம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் வருதா, இல்லை உங்களை வந்து சீரியஸான பொண்ணு தான்ப்பா இவங்க அப்படின்னு? இல்லை, சீரியஸான பொண்ணு இல்லை. ஐ திங்க் they're giving me roles which have a lot of substance அப்படின்னு சொல்லலாம். இட்ஸ் நாட் சீரியஸ். திஸ் ஒன் ஆல்சோ அங்கங்கே கொஞ்சம் காமெடி வந்துட்டு போகும் இந்த கேரக்டரில். பட் நீங்கள் தாரத்தப்பட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக வந்து ஒரு காமிக்கான ஒரு டைமிங் தான் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் சீரியஸ் ஆச்சு ஏன் ரோல் பொறுத்த வரைக்கும். பட் அந்த மாதிரி வந்து ஐ திங்க் பீப்புள் ஆர் ஜஸ்ட் கிவிங் மீ ரோல்ஸ் விச் ஆர் வெரி சப்ஸ்டான்ஷியல், which make a difference, அந்த மாதிரி ரோல்ஸ் கொடுத்தேன். and I'm very happy with the work that I'm doing because எல்லாமே வந்து I'm playing very different characters. இப்போ நீங்கள் ரெண்டு படமே பார்த்தீங்கன்னா வந்து நிபுணன் வந்து I'm playing a cop, இதில் வந்து I'm playing a North Madras girl. So the variety, the variation I'm getting for all the movies are like amazing. And சத்யால பார்த்தீங்கன்னா கூட அதில் ஒரு வேற ரோல் பண்ணிட்டு இருக்கேன். So I've got like lot of movies piled up which are all different. ஃபர்ஸ்ட் படத்துக்கும் அதாவது போடா பொடிக்கும் தாரத்தப்பட்டிக்கும் நடுவில் வந்து 4 வருஷம் கேப். இந்த 4 வருஷம் கேப் எடுத்தது தெளிவுன்னு சொல்லலாமா, இல்லை தமிழ்ல கேப் வந்த காரணம் வந்து ஐ திங்க் ஐ வாஸ் லுக்கிங் ஃபார் தட் ஒன் மூவி which will give a break because போடப்படிக்கு அப்புறம் because I became a bit slow and every actor's life எதுக்கு சில விஷயங்கள் நடக்குது வந்து யாருக்குமே சொல்ல முடியாது. அது வந்து இட்ஸ் விதின்னு சொல்லலாம். அது நடக்க வேண்டிய டைம்ல தான் அது நடக்கும். இல்லை, I'm not blaming you for the gap. No, I'm saying that's the reason that we can't I can't pin the reason on like இதனால தான் அந்த கேப் வந்ததுன்னு சொல்ல முடியாது. at that point of time also I was focusing on Mamma Miaன்னு ஒரு பெரிய ஷோ பண்ணப்போ. ஸோ அந்த டைமில் அதுக்கு போயிட்டேன். So there were a lot of different things, a lot of movies came, then I didn't do, and then they said okay, and I said okay. There were a lot of differences. Then I went on to do Kannada. Manikya started, and then I did Kasabas. Both of them were like super duper hits in the respective languages. And then of course Thapatai itself took a year to finish. ஸோ அதுவே வந்து ஒரு 1 year ஆச்சு முடிக்கிறதுக்கு. ஸோ then the timing was correct. I mean அந்த டைமில் பார்க்கும்போது I've been working but the releases have been slow அப்படி சொல்ல. பிகாஸ் நடுவில் வந்து மதகஜராஜா பண்ணேன். ஸோ கேப் ஆக்சுவலாக விழுகல ஆக்சுவலாக. ஓகே. பிகாஸ் we were shooting. ஆமாம், ரிலீஸ் தான் புஷ் ஆனது தவிர ஒர்க்கிங் வந்து I was working continuously. there wasn't a gap in சொல்ல முடியாது. because for me I was working. It's just that the releases kept getting pushed and postponed. அதனால தான் அந்த இது வந்துச்சு. சத்யாவாக இருக்கட்டும் இல்லை நிபுணனாக இருக்கட்டும், உங்களுக்கு வந்து ஹீரோயின் அப்படின்னா ஒரு இலக்கணம் இருக்கும் இல்லையா, அதை வந்து பிரேக் பண்ணியிருக்கீங்க. நிறைய இடத்துல நீங்கள் பிரேக் பண்ணியிருக்கீங்க. மார்க்கெட்டை பற்றிலாம் கவலையே இல்லையோ? மார்க்கெட்டுக்கு வந்து அது ஒரு மார்க்கெட் தானே. இப்போ வந்து சில பேர் இப்போ நான் நடிக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்ப்பீங்கல்ல. So that itself is a market. So you are creating a market for yourself. I'm creating a market for myself because the thing is நம்ம வந்து ஸ்டீரியோடிபிக்கலா ஹீரோன் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி அது வந்து பழைய காலத்துல இருந்து ஒரு செட் பண்ண ஒரு ட்ரெண்ட். நான் எப்படி பார்க்கறேன்னா ஒரு ஆக்ட்ரஸ் ஒரு ஆக்டர் இருந்தா you should be able to play any role. அது வந்து சில பேர் சொல்லுவாங்க ஓ நீங்க அம்மாவா நடிக்கிறீங்க இப்படியா நடிக்கிறீங்க அப்படி. I said so what, you are an actor. நீங்கள் வந்து உங்கள் நிஜ வயசு வந்து நாட் பிளேயிங் இன் த மூவி, யூர் ஆல்வேஸ் பிளேயிங் சம் ஒன் ஓல்டர், சம்டைம்ஸ் யூர் பிளேயிங் சம் ஒன் யங்கர். தட் இஸ் த பியூட்டி ஆஃப் பீயிங் அன் ஆக்டர். அண்ட் இஃப் யூ டோன்ட் என்ஜாய் தட்
then you're not getting your like my passion is acting na, you should be able to play everything. That is the beauty of it. Yeah, அதுதான் வந்து நம்ம ஒரு சேலஞ்சா ஏத்துக்கணும், because if you're able to pull off a 70-year-old, or you're able to, like say Vijay sir, if you see, he plays all age groups, whether it was Nanam Rowdy da, whether you take Orange Mithai, see the difference. That's what an actor is. That doesn't mean that he's actually that age. So the idea is you have to be able to play any character. That's what I'm doing. The thing is, ஹீரோங்கிறது வந்து ஒரு செட் ஸ்டீரியோடைப். ஹீரோன்னு வந்தால் ஒரு 4 பாட்டு இருக்கணும், 4 பாட்டு இருந்தால் இப்படி அவங்க ஆடணும், இப்படி பாடணும், அது ஒரு செட் ஒரு ட்ரெண்டாகவே இருக்குது. அது நம்ம எல்லாம் உடைக்கணும். ஐ திங்க் நவ் சினிமா ஆல்சோ இஸ் இவால்விங், ரோல்ஸ் ஆர் பெட்டர், சினிமா இஸ் பெட்டர், டிரெக்டர்ஸ் ஆர் பெட்டர், தேர் ஆர் நியூவர் டிரெக்டர்ஸ், they able to conceptualize and visualize roles for different people. So that's the beautiful. Like for example, நீங்கள் விக்ரம் வேதா எடுத்தால் கூட கேரக்டர் வந்து ரொம்ப ஒரு பிவிட்டலான ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர்னால தான் இந்த படமே வந்து ஒரு லைட், அது எதுக்கு ஆரம்பிக்குது எதுக்கு போகுதுன்னு இந்த கேரக்டர் தான் ப்ளே பண்ணுவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது திஸ் கேரக்டர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ யூ பிளே இட், யூ டூ ஃபுல் ஜஸ்டிஸ். ஐ பிலீவ் இன் கிவிங் 100% டு வாட் எவர் யூ டூ, அண்ட் தி அவுட்கம் வில் பி தி பெஸ்ட். இவ்வளோ ப்ராக்ரெசிவாக, இவ்வளோ துருத்துருன்னு, இவ்வளோ ஸ்ட்ராங்கான முடிவுகள் எடுக்கிறீங்க. இப்போவும் வந்து உங்கள் வீட்டுக்கோ உங்களோட ஆஃபீஸ்க்கோ 4 பாட்டு 4 டான்ஸோட கதைகள் வருதா? அப்போலாம் என்ன சொல்லுவீங்க? வருது, அது தப்பு நான் சொல்லலை. ஐம் சேயிங் அஃப்கோர்ஸ் இன்ஃபேக்ட் நவ் இப்போ ஐம் டூயிங் அ ஃபிலிம் வித் விமல், சைன் பண்ணியிருக்கேன் புதுசாக விமல் கூட படம். பட் தட்ஸ் a full blown comedy. It's a full blown commercial. Now why I chose commercial is because I've never done commercial. Madhagadaraja was the last commercial I did. அதுக்கப்புறம் கமர்ஷியலாக வந்து I'm not, that also is an art. To be able to do that also is acting ultimately. So you're not, it's not about just singing and dancing and playing a frivolous character. That also is acting. So அது கூட I'm venturing out into doing. It's not that I'm against the thing. It's just that I believe in the story. The story should be fun, the story should be nice, or it should be intense, or it should have something that's coming out of it. So அதனால that also I've accepted now. உங்களோட அந்த ரோமியோ ஜூலியட் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பற்றி? ஸோ பேசிக்லி ரோமியோ ஜூலியட் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை. இட்ஸ் அன் ஏஜ் ஓல்ட் இட்டர்னல் லவ் ஸ்டோரி. பட் உலகத்திலே வந்து ரோமியோ ஜூலியட் வந்து ஒரு மியூசிக்கலாக பண்ணதே இல்லை. ஸோ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் த வேர்ல்ட் we've made it a musical, and I didn't want to make it an English musical, and I want to give our Tamil mannu, our a pride. So I made it a Rahman sir musical. So I even spoke to Rahman sir, took his permission, and I've used all his songs. So the full play, even though பாதி இங்கிலீஷில் பேசுவோம், பாதி தமிழில் பேசுவோம், அண்ட் சாங்ஸ் எல்லாமே தமிழில் இருக்கும், அண்ட் இட்ஸ் ஆல் ஆஃப் ரஹ்மான் சர்ஸ் ஹிட்ஸ். இந்த ப்ராஜெக்ட்டை பற்றி அவங்கள்ட்ட பேசும்போது வாட் வாஸ் ஹிஸ் ரெஸ்பான்ஸ்? I spoke to his manager. I couldn't speak to him directly because I met him at IFA. So அப்போ வந்து I just spoke to him about the play. He said very good. When I spoke to him, he was very happy about the whole thing because it's a first time it's a musical, and we're bridging the gap between the Western world and the the Indian world, because you're taking Shakespeare's play and making it into an Indianized version of that play. So it's basically our creativeness that goes into the play. So it's come out very nicely. Stage is where I started from. Most of the time, every year I try and give back to theatre, and I try and do a production. But of course, Thapatai பண்ணும்போது time கிடைக்கல because 1 year almost I was there in Tanjavur, so I couldn't do that year. India we're back, and this time I am playing Juliet, so I'm coming back to stage after ரொம்ப long. So I'm quite happy, and it's coming out really well. So yeah, it's going a bit crazy because daytime la shoot appo promotions போயிட்டு இருக்கு, because 7th அன்னைக்கு எனக்கு 2 படம் ரிலீஸ் ஆகுது. ஒன்று வந்து விக்ரம் வேதா, செகண்ட் வந்து நிபுடன் கூட ரிலீஸ் ஆகுது. So it's going to be a packed fun filled weekend ன்னு சொல்லலாம். அந்த மாசமே full of appreciations இருக்கு. Yeah, because July 30 I think even Satya also is releasing in July, so it's going to be a good month. இவ்வளோ விஷயம் பண்றீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி இருக்கு. You're trying to create a market for yourself. Initial stagesல star kid அப்படின்ற ஐடென்டிட்டியை பிரேக் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க? It took a lot of time, because usually when you say star kid na, there's one set tagline that's always attached to it. ஒன்று வந்து அவங்க சக்ஸஸ் ஆகலைன்னா ஒரு ப்ராப்ளம், ஃபெயிலர் இருந்தாங்கன்னா ஒரு ப்ராப்ளம், ஆமாம் சக்ஸஸ் ஆனால் ஒரு ப்ராப்ளம், இல்லாட்டி ஜாஸ்தி ஆட்டிடியூடுவாங்க, இல்லாட்டி கம்மி ஆட்டிடியூடுவாங்க, இல்லாட்டி ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ there's always good and bad happening always, but then you have to take the good side of it and move on. See, the good side of it is you already are coming in with a name, you're coming in with an established name, so people don't play the fool with you that much. ஒரு ஆல்ரெடி ஒரு செட் ஆஃப் பயம் இருக்குது, அது நெகட்டிவாக கூட போகலாம். சில பேர் நிறைய பயத்துலேயே வந்து பாதி பேர் படம் கேட்கல. ஸோ இல்லை அவங்க அப்பா கிட்ட கேட்கணுமோ, ஒரு வேளை அவங்க அம்மா கிட்ட கேட்கணுமோ, இல்லை அந்த இது கூட அந்த மாதிரி கூட இருந்துச்சு. ஸோ நிறைய பேர் அதனால பாதி பேர் அப்ரோச் பண்ணல. ஸோ இட்ஸ் டிஃபிகல்ட் ஆன் போத் சைட்ஸ். But eventually, I think I've created a very good market for myself. I've created a name for myself, and now it's come to a point where no more I'm called his daughter, they call him my father. Wonderful. So that's I think the best thing a parent can ask for, where you're not using your father's name as a. Today they know me as me. They know me that I've done Save Shakti, or I've done Thapatai, or I've done the movies that I'm doing, or the way I speak, the way I am. It's my personality. It's not my father's. So that's I think the best part. And Save Shakti. எல்லாருக்குமே தெரியும், வள்ளூர் கோட்டம் பக்கத்தில் ஒரு பெரிய மீட் ஒன்று நடந்தது, நிறைய பேர் அப்ளிகேஷன்ஸ்லாம் சைன் பண்ணாங்க. பட் இப்போ அதோட ப்ராக்ரஸ் என்ன?
Recently, I think I gave the media also a thing. I went to meet the law minister, and we met Mr. P.P. Chowdhury. He's a Minister of Justice and Social Department. So we met him and we've handed over the petition to him. CM kuda paathu letter koduthachu. The good news that happened in Delhi was that எதிர்பார்க்காத ஒரு விஷயம் ஆக்சுவலா நாங்கள் கேட்க போனது வந்து தமிழ்நாடுக்காக பட் அவர் பெட்டிஷனை பார்த்துட்டு வந்து என்டையர் கண்ட்ரிக்கு ஹீஸ் பாஸ் பெட்டிஷன் இஸ் சென்டிங் அவுட் லெட்டர் டு ஆல் சிஎம்ஸ் சேயிங் தட் ஆக்சுவலாக வந்து மహిళா கோர்ஸ் இருக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து ஆல்ரெடி இருக்குது லாவில் பட் யாருமே இது வரைக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணதில்லை ஆக்சுவலாக நாங்கள் அந்த பேப்பர் பார்க்கும்போது வந்து 32 மహిళா கோர்ஸ் சப்போஸ் டு பி இன் தமிழ்நாடு இப்போதைக்கு 4-5 தான் இருக்குது ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கும் அந்த மாதிரி ஆல்ரெடி இருக்குது அண்ட் பட்ஜெட்டிங் கூட இருக்குது பட் நோபடி ஹேஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணல ஸோ அது பண்ணல ஸோ அதனால் அவர் சொன்னது he was quite shocked and then he called immediately called the Justice Department. He said please write a letter to all chief ministers saying that this has to be implemented immediately. So that's a very big step for Safe Shakti. Yeah. So it was great. So the minute that happens, automatically justice also comes in faster because obviously we have 32 courts as opposed to 5 Mahila courts. இப்போ நீங்கள் வந்து தலைமை ஏற்று பொறுப்பாக பார்த்துக்கிறீங்க உங்களுக்கு அடுத்து யாராவது ஒருத்தவங்க நியமிச்சிடணும் ஏன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் ரொம்ப பிஸி ஆகிட்டீங்கன்னா அது யாராவது பார்த்துக்காம போயிட்டாங்கன்னா கஷ்டம் சேஃப் சக்திங்கிறது வந்து ஆக்சுவலாக பெட்டிஷன் ஆப்ஷன் பட் now in fact I'm forming an organization. The process is happening. I think most of Aniki, July 3rd, Aniki, I think we'll be launching it as a proper trust. We're making a trust for Safe Shakti and we're a lot of plans for Safe Shakti because in terms of we're trying to create a toll-free number where anybody can call and complain about either sexual abuse or sexual violence or domestic violence and they don't have to even come. We will send our people to go and see what the problem is and sort it out for them. So they don't have to. A lot of people are very scared. நிறைய பேர் வந்து பயப்படுறாங்க ஃபோன் பண்ணி போலீஸ்ன்னு போகிறாங்க லாயர் போவாங்க ஸோ நாங்களே ஒரு டீம் செட் பண்ணியிருக்கோம் we are forming the team which you can go to their own house and can solve the problem for them. Safety is being delivered. Yes, to the home. Yeah, door delivery safety because I want women to start standing up and start coming out with their problems because இந்த பயத்திலே பாதி ஒரு full generation, I mean நிறைய generations அப்படி போயிருக்கு பயத்திலே வந்து வாழ்ந்து they ruin their lives. I don't want that to happen anymore. I think there has to be a change. எல்லாரும் பேசுவாங்க someone has to do it. ஸோ அது வந்து கடவுள் it's come to me I think. ஸோ நான் பண்ணுறேன் அவ்வளோதான். இவ்வளோ தெளிவாக பேசுகிறீங்க எனக்கு செம்ம கோவம் கூட உண்டு பட் உங்களோட ரெஸ்பான்ஸ் என்னன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும் உங்கள்கிட்ட வந்து நீங்கள் சிங்கிளா வரலட்சுமிக்கு எப்போ கல்யாணம் இந்த மாதிரி நியூஸ்லாம் இவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்குது இவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டுருக்கு தியேட்டர் பண்ணுறீங்க சேஃப் சக்தின்னு ஒன்று பண்ணுறீங்க இதெல்லாம் அது வந்து ஒரு நார்மலான திங் தானே ஒரு கேர்ள்ஸ் தட் இஸ் செலிபிரிட்டி அண்ட் ஷி இஸ் நாட் மேரிட் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இஸ் when is she going to get married and then after she gets married let's say இப்போ படம் நடிக்கல ஸோ எல்லாமே வந்து கேஷ் 22 சுச்சுவேஷனில் தான் நம்ம ஓடிட்டு இருக்கோம் அது வந்து நம்ம நாடு ஒன்றும் பண்ண முடியாது ஸோ இட் இஸ் ஹவ் டு ஸ்லோலி சேஞ்ச் த மைண்ட் செட் அண்ட் ஜஸ்ட் ஐ இக்னோர் மோஸ்ட் ஆஃப் தீஸ் கொஸ்டின்ஸ் ஐ டோன்ட் even நீங்கள் ஸ்கிப் சொல்லுவீங்களா இல்லை ஏதாவது திட்டி அப்புறமா கேமரா வைக்க வேணாம்னு சொல்லிடுவீங்களா இல்லை ஐ எம் நாட் டிப்ளமேட்டிக் பட் எனக்கு மைண்டில் இருக்கு நான் சொல்லிடுவேன் ரொம்ப நன்றிங்க தேங்க்ஸ் a lot I enjoyed this conversation சேஃப் சக்தியாக இருக்கட்டும் இல்லை உங்களோட ரோமியோ ஜூலியட் பிளேயாக இருக்கட்டும் நிறைய வந்துகிட்டே இருக்கணும் அதே you should never stop doing all these things because of your movies இதுவும் போகணும் அதுவும் போகணும் thank you so much நன்றி ஜோசுந்தர் ராஜேந்திரன் நம்மளோட ப்ரீவியஸ் எபிசோடு கீழே என்ன ப்ரோ இன்னைக்கு மட்டுமே 3 எபிசோட் அப்லோட் பண்ணிருக்கீங்க 107 108 109 ஸோ நீங்கள் 3த்தையும் பார்த்துருக்கீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுலேயும் ஜோசுந்தர் வந்து 3த்தையும் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பெஷலி எனக்கு வந்து MY 108 ரொம்ப பிடிச்சிருந்துன்னு சொல்லியிருந்தாங்க உங்களோட ஃப்ராங்க்னஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கீங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஜோசுந்தர் ராஜேந்திரனோட ஃபேவரட்டான 108 எபிசோட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஸோ மாத்தியோசி வித் மாதவன் 108 எபிசோட் என்னன்னு போய் பாருங்கள் ஆர்ஜே பாலாஜி கூட நம்ம பேசின எபிசோடில் பரமேஷ் என்ன நம்ம கேட்டிருந்தாரு ஹூ இஸ் தட் கிசு கிசு ஹீரோ தட் ஆர்ஜே பாலாஜி மென்ஷன் அப்படின்னு கேட்டு ஒரு 3 கொஸ்டின் அவரை போட்டிருந்தாரு ஏங்க அவர் தான் பேர் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டாருங்க கேட்கலாமாங்க யானை எவ்வளோ ஹைலைட்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம அதில் எவ்வளோ விஷயங்களை பற்றி பேசணும் பிஎன்எஸ் கவர்மெண்ட் 2017 விஜய் அவர்கள் என்னெல்லாம் பேசினாரெல்லாம் பேசணும் அதெல்லாம் விட்டு இந்த கிசு கிசு ஹீரோ யாருன்னு கேட்டிங்களேங்க